ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை தீனுல் இஸ்லாமி அல் ஹக், இந்த சத்திய மார்க்கத்தை முஸ்லிம்களாக எடுத்து செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், இஸ்லாம் என்றால் அடிப்படையிலே இஸ்லாம் என்றால் அந்த 5 தூண்கள். அந்த 5 தூண்களை முதலில் ஒரு முஸ்லிம் சரியாக செய்கிறானா, அந்த 5 தூண்களின் உரிமைகளை, அந்த ஹக்கை சரியாக நிலைநிறுத்துகிறானா என்பதை, அந்த மாபெரும் கேள்வியை கேட்டுக்கொள்வது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? மனிதரை போல அங்கே வந்து காட்சி அளிக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அங்கே ஒரு புதிதாக ஒரு மனிதர் வருகிறார். கருத்த நிறத்துடைய ஒரு முடியை கொண்டு வெள்ளை நிற ஆடையில் அவரை வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார்கள் கேள்விகளை. இஸ்லாமை பற்றி என்று அறிவியுங்கள், எனக்கு இஸ்லாமை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பார்த்தோம் அல்லவா? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். உண்மையிலேயே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நான் துஆ கேட்டால் அது அல்லாஹ்விடம் மட்டும் தான் கேட்பேன். நான் பாதுகாப்பு கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டும் தான் கேட்பேன். என் தொழுகை, என் நோன்பு, என் ஜகாத், என் ஹஜ், என் அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஹஜ் தௌஹீத். வ அன்னி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அதேபோல் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர். அந்த தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். தாஅத்துஹு ஃபீமா அமர் வ தஸ்தீகுஹு ஃபீமா அக்பர் வ ஜினாபு மா நஹா அன்ஹு வ ஸஜர். அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதற்கு கட்டுப்படுவது, அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதற்கு கீழ்ப்படிவது, அவர்கள் எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி இருப்பது. ஹதா ஹுவல் இஸ்லாம். இதை கூறி முடித்த பிறகு என்ன சொன்னார்கள்? இரண்டாவதாக இகாமுஸ் ஸலாஹ், தொழுகை. இஸ்லாம் என்றால் தொழுகை. அல்லாஹை கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த கலிமத்தை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இகாமுஸ் ஸலாஹ், தொழுகை அனைத்துக்கும் அஸ்திவாரம், அனைத்திற்கும் அடிப்படை. فإن أول ما يسأل العبد عنه يوم القيامة هو الصلاة. மறுமையில் ஒரு அடியான் முதலில் கேள்வி கேட்கப்படுவான் என்றால் அத்தொழுகை. சரி, அடுத்தது எது? அல்லாஹ்வின் அடியார்களே, அஸ்ஸகாத், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஜகாத் என்று வந்துவிட்டால் காதை மூடிக்கொள்வதா? ஜகாத் என்று வந்துவிட்டால் காதை அடைத்துக் கொள்வது, அப்படித்தானே? அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜகாத், இந்த மூன்றாவது தூண் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமத்திற்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னது அஸ்ஸகா. அந்த ஜகாத்திற்கான பங்கு என்ன?
அந்த ஜக்காத்தின் நசீபு நம்மிடம் என்ன? அந்த ஜக்காத் என்றால் என்ன? முதலில் அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பு வருகிறது, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் வருகிறது, வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? வாயை கட்டி வயிற்றை கட்டி ஷஹவாத்திலிருந்தும் மனோ இச்சையிலிருந்தும் புறம் பேசுவதிலிருந்து வயிற்றை வாயை கட்டுகிறோமோ இல்லவோ அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஆனால் வாயை வயிற்றையும் கட்டுவதற்காக ரமதான் மாதம் வருகிறது, நோன்பு வருகிறது. சரி, நோன்பை நினைவு கூற ரமதான் வருகிறது, ஜக்காத்தை நினைவுபடுத்த எந்த மாதம் வரும்? எந்த மாதத்திற்காக காத்திருக்கிறீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமத்திற்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அஸ்ஸகா, பின்புதான் நோன்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே இந்த ஜக்காத்துடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது இந்த எடுத்துக்காட்டு போதும். குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் தொழுகையை கூறுகிறானோ அந்த தொழுகையோடு ஜக்காத்தை கூறாமல் இல்லை. வ அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாஹ், வ அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாஹ். தொழுகை என்றால் ஜக்காத், தொழுகையும் ஜக்காத்தையும். அதனால் தான் இந்த இஸ்லாமியம், இந்த மார்க்கம் பிரித்து பார்க்காமல் இருக்கிறது. தொழுகை இங்கு அல்லாஹ்விற்காக தொழுகிறோம் என்றால் அதன் அடுத்த அடிப்படை ஜக்காத். வறியவர்களுக்கு கொடுப்பது, பணக்காரர்களிடமிருந்தும் செல்வர்களிடமிருந்தும் அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை, அந்த செல்வத்திலிருந்து வறியவர்களுக்கு கொடுப்பது. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆட்சியாளராக அனுப்பும் பொழுது மிக முக்கிய உபதேசத்தை சொல்கிறார்கள். முஆதே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? நீங்கள் செல்வது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிடம் செல்கிறீர்கள். அப்படி என்றால் யார்? கிறிஸ்தவர்களிடம் செல்கிறீர்கள், யூதர்களிடம் செல்கிறீர்கள். முதலில் அவர்களை எதன்பால் நீங்கள் அழைக்க வேண்டும்? லா இலாஹா இல்லல்லாஹ், உண்மையில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை கொண்டு அழையுங்கள் முஆதே. ஃபஇன்ஹும் அதாஊகும் லிஅலா ذلك, அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் முஆதே, அப்படி என்றால் என்ன? முதலில் தௌஹீத், யாராக இருந்தாலும் சரி, முதலில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது, அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டால் முஆதே, அவர்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உங்கள் மீது ஐவேளை அவனை தொழுவதை உங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றான். இகாமுஸ் ஸலாஹ். அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் முஆதே, நீங்கள் எதை கொண்டு அவர்கள் அழைக்க வேண்டும்? அடுத்தது அதே போல நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் இருந்து ஏழைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் செல்வத்திலிருந்து ஒரு பங்கை அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும் என்பதை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அதுதான் ஜக்காத். எங்கே செய்கிறோம்? ஜக்காத்துடைய பங்களிப்பு நம்மிடம் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, ஜக்காத்துடைய பங்களிப்பு என்றால் என்ன? ரமதான் மாதத்தில் வீடுக்கு வரக்கூடிய யாசகர் கதவை தட்டி கூப்பிட்டால் அவர்கள் வருவதற்கு முன்னால், ரமதான் மாதத்திற்கு முன்னால் ஒரு கடையிலே, ஜவுளி கடையிலே சென்று 500 ரூபாவை கொடுத்து 500 ரூபாய்க்கு சில்லறைகளை எடுத்துக்கொண்டு பையில வீட்டிலே வைத்து அவர்கள் கதவை தட்டினால் 1 ரூபாய், 2 ரூபாய் அல்லது 3 ரூபாய் அல்லது 5 ரூபாய் என்று போடுவது ஜக்காத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்ல, அது தர்மம், அது சதகா, அது தானாக மனமு வந்து செய்ய வேண்டியது சதகா. ஜக்கா என்பது உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். யார் ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதியாக இருக்கிறாரோ அவர் மீது கடமையாக இருக்கிறது. அதிலிருந்து அந்த பகுதியை, ஒரு பகுதியை, மார்க்கம் சொன்ன அந்த பகுதியை அந்த குறிப்பிட்ட அந்த ஏழை மக்களுக்கு வழங்குவது உங்களுடைய பணம் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததில் ஏழைகளுடைய நசீப். இதுதான் ஜக்கா. இதை எங்கே செய்கிறோம்? ரமதானை நினைவுபடுத்துவதற்கு வருகிறது, நோன்பை நினைவுபடுத்துவதற்கு வருகிறது ரமதான். ஜக்காத்தை நினைவுபடுத்த எங்கே? ஜக்காத்தை மறந்து விடுவதா? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. ஏன் அந்த ஜக்காத்திலே இவ்வளவு பொடுபோக்காக நாம் இருக்கிறோம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் ஹஜ்ஜிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம்? ஒவ்வொரு மனிதனிடம் ஆசை அல்லவா? ஒவ்வொரு மனிதனின், முஸ்லிமின் ஆசை எப்படியாவது அல்லாஹ்வுடைய வீட்டை வலம் வந்து விட வேண்டும், எப்படியாவது அந்த ஹஜ்ஜை செய்து விட வேண்டும். எத்துணை பொருட்செலவு ஆனாலும் சரி, அதை செலவு செய்து அந்த ஹஜ்ஜை நான் செய்து விட வேண்டும். சரியா? அப்படித்தானே? அந்த இடத்திலும் பணத்தை செலவழிக்கிறோம். உலமாக்கள் சொல்கிறார்கள், வணக்கம் என்பது, வணக்க வழிபாடு என்பது 2 வகைப்படும். ஒன்று நம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு. மற்றொரு வணக்க வழிபாடு பொருளாதார வணக்க வழிபாடு.
அது என்ன பொருளாதார வணக்க வழிபாடு? எடுத்துக்காட்டாக எடுத்தோம் என்றால் ஹஜ். அதை விட முக்கியம் பொருளாதார வழிபாடு, பொருளாதார வணக்க வழிபாடு ஜகாத். ஹஜ்ஜிற்கு செலவு செய்கிறோம், ஆனால் ஜகாத்திற்கு தருவதில்லை. என்ன காரணம்? இரண்டும் வணக்க வழிபாடு தான். ஹஜ்ஜிற்கு செலவு செய்ய தயாராக இருக்கிறோம், அப்போதிலிருந்து இப்போது வரை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் பணத்தை, எப்படியாவது அல்லாஹ்வுடைய வீட்டை வலம் வந்து விட வேண்டும். ஆனால் அதற்கு செலவு செய்கிறோம், ஜகாத்திற்கு ஏன்? ஹஜ்ஜி நமக்காக செலவு செய்கிறோம், ஜகாத் மற்றவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறதா? அதன் காரணமா? அதுதான் காரணமா? ஜகாத் என்பது மற்றவர்களுக்கு, அந்த பணம் என்பது மற்றவர்களுக்கு செல்கிறது, ஆனால் ஹஜ் என்பது எனக்கு தானே அந்த நன்மை வருகிறது. அதனால் ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவம் தருவோம், ஜகாத்திற்கு முக்கியத்துவம் தர மாட்டோமா? முதலில் நான் ஜக்காத்து கொடுக்க தகுதியானவனா என்பதை கூட ஆராய முன்வராத முஸ்லிம்களை நாம் என்னவென்று சொல்வது? அல்லாஹ் அந்த கடமையை, அந்த மாபெரும் கடமையை நான் அதற்கு உரியவனாக இருக்கின்றேனா? முஸ்லிம்களில் மூன்று பேர் இந்த ஜக்காத்து நிலை. ஒருவர் அந்த ஜக்காத்திற்கு கடமைப்பட்டவராக இருப்பார், அல்லது அந்த ஜக்காத்தை வாங்கக்கூடியவராக இருப்பார், ஏழையாக வறியவராக இருப்பார், அல்லது குர்ஆன் சொன்ன அந்த 7 கூட்டத்தில் ஒருவராக இருப்பார். மூன்றாவது, இது இரண்டத்திலும் இல்லாத ஜக்காத்தை கொடுப்பதற்கும் அவருக்கு இன்னும் அந்த பொருளாதாரத்தை அடையவில்லை, அதே போல் ஜக்காத்தை வாங்கக்கூடிய அளவிற்கும் அந்த தேவை அவரிடம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிம் இந்த 3 நிலையில் நான் எந்த நிலை இருக்கிறேன் என்பதை கூட தெரிந்து கொள்ள கடமைப்படவில்லை என்றால் நாம் என்னவென்று சொல்வது? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த ஜக்காத்தின் பால் உண்மையான முஸ்லிம்களாக இதனை திரும்பக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இந்த ஜக்காத்தை நிலைநிறுத்தக்கூடிய முஸ்லிம்களாக மாபெரும் வணக்க வழிபாடு. அதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே 15 லட்சம், 10 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் என்று ஹஜ்ஜுக்கு செலவு செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த ஹஜ்ஜை சக்தி இருப்பவர்களுக்கு தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். அறிந்திருக்கிறோமா இல்லவா? ஹஜ்ஜை என்ன சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? லிமன் இஸ்ததா இலைஹி சபீலா. அதற்கு, அந்த ஹஜ்ஜிற்கு பொருளாதார சக்தியும் மற்ற வழிகளுக்கு சக்தி பெற்றவராக இருந்தால்தான் ஹஜ் கடமை. ஆனால் ஜகாத், உங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் பொருளாதாரம் மார்க்கம் சொன்ன இந்த நிர்ணயத்தை அந்த அளவில் நிசாபை வந்துவிட்டு எட்டிவிட்டது என்றால் உங்கள் மீது ஜகாத் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஜகாத் மாபெரும் வணக்க வழிபாடு. அதில் என்ன தேவையாக அது ஏழைகளுடைய நசீப் அதிலே இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சொல்ல போனால் உலமாக்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை, ஹஜ்ஜிற்கான பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள், அந்த பொருளாதாரத்தை ஹலாலான முறையிலே சேர்த்து பின்பு உங்களால் முயன்றால் ஹஜ்ஜிற்கு செல்லுங்கள், முயன்றவில்லை என்றால் ஹஜ் உங்கள் மீது கடமை இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் ஜகாத் அப்படியா? ஜகாத் அந்த தகுதியை அடைந்து விட்டார் என்றால் அவர் மீது ஜகாத் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இந்த ஜக்காத்தை சிந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹ்வின் அடியார்களே, தர்மம் செய்வது சதகா, யாசகர்களுக்கு கொடுப்பது என்பது ஜக்காத் அல்ல. யாசகர்களுக்கு தர்மம் செய்வது என்பது அது சதகாவிலே வரும். முக்கியமாக ஜக்காத் என்றால் ரமதான் மாதத்தில் யாசகர்கள் வீட்டுக்கு வந்து கதவை தட்டினால் கொடுப்பது ஜக்காத் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, ஜக்காத் என்பது கணக்கு வழக்கு. ஜக்காத் என்பது கணக்கு வழக்காக இருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன என்ன என்பதை ஆராய்ந்து அதை ஒரு மார்க்க அறிஞரிடம் சென்று அவரிடம் அமர்ந்து, இதெல்லாம் என்னுடைய விஷயங்கள், இதற்கு நான் தகுதி, ஜக்காத்தை கொடுக்க நான் தகுதி அடைந்தவனாக இருக்கின்றேனா என்பதை கேட்பது கடமை. நமக்கு இங்கு யாரும் அல்ல நம்மை கட்டாயப்படுத்தி நம்மிடம் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், கொடுத்தே தீர வேண்டும், எடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இல்லை. நாம் நமக்காகவே இந்த சட்டத்திட்டங்களை செயல்படுத்தினாலே தான் உண்டு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. ஜக்காத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஜக்காத்தை நிலைநிறுத்தி இந்த மக்களில் நம் சமுதாயத்தில் வறியவர்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய நம் முஸ்லிம் சொந்தங்கள் சத்தியத்திலும் மார்க்க விஷயங்களிலும் அவர்களுக்கு சரியான முறையிலும் பொருளாதார ரீதியிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. அவர்களுக்கு நீண்டமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உதவியை செய்வானாக. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله
وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது முஸ்லீம்களாக இந்த நாட்டிலே வாழ்கிறோம், முஸ்லீம்களாக இந்த நாட்டிலே நாம் இருக்கிறோம். நாம் குறைந்தபட்ச அளவிலே வாழ்ந்தாலும் நமக்கு நம்மை சுற்றி முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சில உபதேசங்கள் என்ன ஆனாலும் சரி, தௌஹீதிலே எந்த சமரசமும் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த தாரகத்தை ஒருபோதும் இதில் எந்த சமரசமும் எந்த ஒரு முஸ்லீமும் செய்ய அனுமதி இல்லை. அதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வின் அடியார்களே, பிரச்சனைகள், சண்டைகள், சலசலப்புகள் எல்லா காலங்களிலும் முஸ்லிம்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அநீதிகளும் அடக்குமுறைகளும் முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் இருக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்ற அந்த நுணுக்கத்துடன், அந்த ஹிக்மத்துடன், அந்த நுட்பத்துடன் செயல்படுவதுதான் இங்கே கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எக்காலத்திலும் பிரச்சனைகள் வந்தால் நாம் முஸ்லிம்கள் அல்லாதவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதை மார்க்கம் நமக்கு தடுக்கவில்லை. ஒருபோதும் மார்க்கம் அதை ஹராம் என்றோ அல்லது அவ்வாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்றோ மார்க்கம் நம்மை சொல்லவில்லை. ஆனால் இங்கே என்ன விஷயம் என்றால், நாம் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கிறோம், நாம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் இவ்வளவு இணக்கமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளோடு சேர்ந்து ஆதரிப்பதோ அல்லது அவருடைய வணக்க வழிபாடுகளில் நாமும் ஒரு பழக்கமாக அதை எடுத்துக்கொண்டு மக்களிடம் காமிப்பதோ அல்லது மார்க்கம் சொல்லாத விஷயங்கள், மார்க்கம் தடை சென்ற விஷயங்களில் அதிலே வரம்பு மீறுவதோ கூடாது என்பதை மார்க்கம் சொல்கிறது. எடுத்துக்காட்டாக சொன்னால், அல்லாஹ்வின் அடியார்களே, முஸ்லிம் அல்லாதவர்களின் மீது மார்க்கம் அவர்களுடன் கருணையுடனும் அவர்களுடன் மரியாதையுடனும் அவர்களுடன் இரக்கத்துடனும் அவர்களுடன் நீதமான முறையில் நடந்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறு எப்படிப்பட்ட மார்க்கம் மற்றவர்களோடு நடந்து கொள்வதை போதிக்கவில்லை. இந்த மார்க்கம் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் போதிக்கின்றது. அதே சமயம் அல்லாஹ்வின் அடியார்களே, கவனித்துக் கொள்ளுங்கள், இதை காரணமாக வைத்துக் கொண்டு கவனியுங்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்களின் அவர்களுடைய பண்டிகைகள் அல்லது அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லது அவர்களுடைய சாஸ்திர சமுதாயங்களில் உள்ளே சென்று நான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்ற போர்வையில் நாம் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறக்கூடிய செயல்களை வெளிப்படையாக செய்வது என்பது ஹராம். அவர்களுடன் நன்மையாக நடந்து கொள்வது, மரியாதையுடன் நடந்து கொள்வது, கருணையுடன் நடந்து கொள்வது, சத்தியத்தின் பால் அவர்களை அழைப்பது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் அவர்களை நாம் நேசிக்க முடியாது என்பதற்கு அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுக்கு அநீதி செய்வது அல்ல. எங்கே இருக்கிறது நேசம் என்பது வேறு. ஏனெனில் இதை அல்லாஹ் இங்கே தடுத்திருக்கிறான். அல்லாஹையும் அல்லாஹ்வின் தூதரையும் மறுத்தவர்களோடு நேசிப்பு என்றும் கிடையாது. ஆனால் அவர்களுடன் மரியாதையை நடந்து கொள்வோம், அவர்களுடன் கண்ணியத்தோடு நடந்து கொள்வோம், அவர்களை சத்தியத்தின் பால் அழைப்போம். நேசத்தையும் நன்னடத்தையும் கலந்து விடாதீர்கள். நேசம் வேறு, நன்னடத்தை என்பது வேறு. ஏனெனில் நேசம் என்பது முஸ்லிம்களுக்கானது. ஆனால் நீதமாகவும் நன்னடத்தையுடனும் சத்தியத்தை நாம் ஓங்கி அவர்களுக்கு சொல்லும் பொழுது, அதை அன்பான முறையிலே அவர்களுக்கு நாம் எடுத்து வைக்கும் பொழுது, அவர்களை நாம் மார்க்கத்தின் பால் அழைப்பதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்க முடியும். அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை அவர்களுக்கு சேர்ந்து காவடி தூக்குவது அல்ல, அவர்களுக்கு சேர்ந்து அவர்களுடைய கோயில்களில் உள் சென்று அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளுடைய சமுதாயங்களை செய்வது அல்ல. கேட்டால் அவர்கள் நாங்கள் இணக்கமாக செல்கிறோம், அவர்கள் பொட்டு வைக்க வந்தால் அதை எடுத்து அவர்கள் நம் நெத்தியிலே வாங்கிக் கொள்வது அல்ல. இதல்ல அவர்கள் இணக்கமாக செல்வது. இணக்கமாக அவர்கள் செல்வது என்றால் என்ன தெரியுமா? அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது, நம்முடைய ஒழுக்கத்தின் பால் அவர்கள் அல்லாஹ்வின் பால் அவர்களை ஈர்ப்பது, அவர்களிடம் கனிவான முறையில் நடந்து கொள்வது, அவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது, அவர்களிடம் நீதமாக நடந்து கொள்வது. இதைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அது வேறு இது வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதிரி வரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, எதிரி நம்மிடம் உள்ளே வந்துவிடக் கூடாது என்பது ஒரே காரணத்திற்காக இவர்களோடு நாம் எவ்வளவு இணக்கமாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு மார்க்க வரம்பை மீறி காட்டுவது ஹராம். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மார்க்கம் நமக்கு தந்த அந்த வரைமுறையில நின்று
மார்க்கம் நமக்கு என்ன சொல்கிறோ அந்த அடிப்படையில் நாம் நிற்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வின் அடியார்களே இணக்கத்தை காட்டுவது என்பது அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்வதோ அல்லது அவர்களை உற்ற நேசர்களாக எடுத்துக்கொள்வதில் இருந்து மார்க்கம் தடுக்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேரான பாதையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நம்முடைய ஒழுக்கங்கள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய நல்ல பேச்சுகள், மார்க்கத்தின் பால் அவர்களை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்குவானாக. ஏனெனில் ஒருபோதும் நன்மையை செய்த அது இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரி, நன்மையை செய்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே நமக்கு நீதமாக நம்முடன் நடந்து கொள்வர்களை அவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எடுத்துக்காட்டாக சொல்வோம் என்றால் முத்தைம் இப்னு அதி, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நமக்கு தந்த ஒரு மாபெரும் படிப்பினை. அதாவது பத்ர் போர்க்களத்திலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கு முன்னால் வருகிறேன். மக்காவிலே அல்லாஹ் தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்கின்ற துன்பங்கள் கட்டவிழ்த்த பொழுது அந்த இடத்திலே ஒரு காஃபிர், இறை நிராகரிப்பாளர் அந்த மற்ற குறைஷிகளுக்கு எதிராக அல்லாஹ் தூதருக்கு குரல் கொடுத்தார்கள். அல்லாஹ் தூதரை அந்த நிலத்திலே பாதுகாத்தார்கள். மக்காவிற்கு தாயிஃபிலிருந்து திரும்பி வரும் பொழுது மக்காவிற்கு அவருடைய பொறுப்பின் அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உள்ளே அழைத்து வந்தவர்கள் தான் முத்தைம் இப்னு அதி. அவர் ஒரு காஃபிர், இறை நிராகரிப்பாளர், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர். ஆனாலும் மக்காவிற்கு தாயிஃபில் இருந்து திரும்பி வரும் பொழுது யாருடைய பொறுப்பில் வருகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் முத்தைம் இப்னு அதி. அவர் அல்லாஹ்வின் தூதரை கொண்டு வருகிறார்கள் உள்ளே. இந்த நன்மையை, இந்த உதவியை அல்லாஹ்வின் தூதர் மறக்கவில்லை. எப்படி மறக்கவில்லை தெரியுமா? பத்ர் போர்க்களத்திலே, பத்ரிலே சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தைம் இப்னு அதி, அப்போது அவர்கள் மறைந்து விட்டார்கள். பத்ர் போர்க்களத்திற்கு பிறகு முத்தைம் இப்னு அதி செய்த அந்த நன்மையை நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லவ் கான முத்தைம் இப்னு அதி ஹய்யன் வ கல்லமனி அலா ஹாஉலாஇ நத்னா லஅத்லக்தும்ஹா அவு லஅத்லக்துமூஹ். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நேரத்தில் மட்டும் இந்த பிணை கைதிகளை இவர்களுக்கு பதிலாக முத்தைம் இப்னு அதி மட்டும் இங்கே இருந்து இவர்களுக்காக அவர் பேசினார் என்றால் நான் முத்தைம் இப்னு அதிக்காக அவருடைய ஒரு வார்த்தைக்காக நான் இவர்களை விட்டு விடுவேன். ஏனெனில் அவர் இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் தூதருக்கு உதவி செய்தார்கள். இதுதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின மரியாதை. ஒரு இறை நிராகரிப்பாளராக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் நம்மை எதிர்க்காதவராக, நமக்கு ஒரு அதாவது நம்மை எதிர்க்காதவராக அவர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு நான் நன்மை செய்ய முடியும் என்றால் இந்த வரம்பிலே தான் நிற்க வேண்டுமே தவிர அதை தாண்டி நாம் செல்லக்கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறை. அந்த பிறை கைதியிலே நான் விட்டு விடுவேன். யாருக்காக? முத்தைம் இப்னு அதி பேசியிருந்தார் இவர்களை விடும்படி. ஏன்? அவர் எனக்கு அன்று உதவி செய்தார். நான் அந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, மக்காவிலிருந்து தாயிஃபிலிருந்து மக்காவிற்கு திரும்பி வரும் பொழுது அவர் தான் என்னை அழைத்து வந்தார். அவருடைய பொறுப்பில் தான் என்னை அழைத்து வந்தார். அது மாபெரும் உதவி. அந்த உதவியை மறக்கவில்லை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நீதம், இதுதான் கருணை, இதுதான் முஸ்லிம் அல்லாதவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. இதை தாண்டி அவர்களுக்கு காவடி தூக்குவது அல்ல, அவருடைய வணக்க வழிபாடுகளை நம்மை கலந்து உள்ளே செல்வது அல்ல. கேட்டால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹை திருப்திப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹை திருப்திப்படுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மக்கள் அனைவர்களையும் உங்கள் மீது திருப்தி அடைய செய்வான். அல்லாஹுடைய திருப்தியை விட்டுவிட்டு மற்றவர்களை நாம் என்னதான் நாம் திருப்தி அடையணும் நீங்க நினைத்தாலும், அவர்களை திருப்தி அடைய வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது ஒருபோதும் நடக்காது. அது எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் அதை அறிந்திருக்கிறோம். அதை நாம் எல்லோரும் தெளிவாக அறிந்திருக்கிறோம். இந்த சபையில் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹுடைய திருப்திக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இபாதல்லாஹ் இன்னல்லாஹ يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.